தாயின் மடியில் பிறந்தோமே, தமிழ்நாட்டின் மடியில் வளர்ந்தோமே. இதுதான் இந்த தமிழ்நாடு. இப்போ ஆக போகுது சுடுகாடு. அவரை வெண்டை வீதியிலே, கால் செருப்புருக்கு ஏசியிலே, சாக்கடிக்குது மின்சாரம், சாவடிக்குது மின் கட்டணம். சும்மா கொடுத்த சிம் கார்டு இப்ப மாசம் 300 ரூபாய் ஆயிருச்சு. ஜிஎஸ்டி தான் வந்தாச்சு, ஜீரோ பேலன்ஸ் ஆயாச்சு. நமது வாழ்க்கையில இது போல நிறைய 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 நமக்கான தொந்தரவு கொடுத்து எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் நமக்கான எல்லா தண்டனையும் கொடுத்துட்டாங்க. நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, என்னன்னா நாம் தமிழருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி என்பது மிக தூய்மையான தெளிவான சிந்தனையும் கருத்தும் கொண்ட ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்கு இணையாக உலக நாடுகளிலே எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரே ஒரு கொள்கையும் கொண்டவன் நாம் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். எல்லாரும் சொல்றாங்க இலவசம் இலவசம் எல்லாம் சொல்றாங்க. தங்கம் கொடுக்கறதுக்கு காசுக்குது. இன்னைக்கு ஒரு தங்கம் வந்து 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் தங்கம் கொடுக்க காசு இருக்கு இந்த கட்சிக்கிட்ட. ஆனா தண்ணி கொடுக்க எவனும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கால நான் இலவசமா தண்ணி கொடுக்குறேன்னு எந்த ஒரு அரசியல் கட்சியாவது சொல்ல பார்க்கலாம். ஏங்க தண்ணி கொடுக்க முடியாது? தண்ணியை வியாபாரம் ஆக்கிட்டான். வியாபாரம் ஆக்கி இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் தண்ணியை வித்துட்டான். கடல் நீரை சுத்திகரிச்சு நமக்கு பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய வருவாயே வீணடிக்கிறான். இப்ப தங்கம் கொடுக்கறதுக்கு காசு இருக்கும்போது ஏங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க. நம்ம வாழ்க்கையே தரநாசமா போகுது, நம்முடைய வாழ்க்கை சீரழிய போகுது. நாம் தமிழர் கட்சி தானே ஓட்டு போடுங்க. நிலப்பையை கலப்பையை எடுத்து நிலப்பையை உழுதால் தான் வயிற்று பசி அடங்கும். அதை யோசிங்க முதல்ல. ஏர் கலப்பை இல்லைன்றால் என்ன கலப்பையும் இல்லை, சோறு இல்லை, நீர் இல்லை. மலை மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனிதனின் அறம். மலை மண்ணின் தலை, அதை உடையாமல் பார்ப்பதே மனிதனின் சிறந்த இலை. ஆறு, அதுவே நமக்கு தரும் நீர் தான் உணவு. நீர் இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. உணவை மீட்போம், உலகை காப்போம் என்ற ஒரே ஒரு ஒற்றை கொள்கையோடு செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் அங்கங்க பிரசாரம் செய்து கொண்டு தூங்காமல் உண்மையிலேயே மிக சிறந்த தலைவன் யார் என்று கேட்டால் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். மக்களுக்காக சிந்திக்கிற ஒரே ஒரு தலைவன், ஒற்றை தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அவர் உறங்குவது இத்தனை நாளாச்சு, உறங்குவது வெறும் 2 மணி நேரம் தான். கிருஷ்ணகிரிக்கு வந்திருந்தாரு. நான் உணவு பரிமாறலான்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணனுக்கு என்னால் முடிஞ்ச உணவு பரிமாறி கொண்டு போய் கொடுத்தார். 8 மணிக்கு செய்த உணவு 1 மணி 2 மணி ஆகி அவரால் சாப்பிடல. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் சாப்பிட்டாரு, எவ்வளவு நேரம் தூங்கினார், எவ்வளவு நேரத்துக்கு முடிச்சாருன்னு சத்தியமா தெரியல. இந்த மாதிரி ஒரு தலைவனை இழந்து விட்டால் வாழ்க்கையில் இனிமேல் எப்பவுமே ஒரு தமிழனை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மக்கள் சிறந்த தலைவன் நம்புங்க, நம்பாட்டும் பரவாயில்ல சிலருக்கு. ஆனா வாழ்க்கையிலே செந்தமிழன் சீமான் போல மக்கள் நாளைக்கு என்ன சிந்திச்சு கூட இருக்கிற அந்த பாடிகார்டன் சொல்லுவாங்கல்ல, அவருக்கு சொல்றாங்க சத்தியமா நாங்க போனா திடீர்னு திட்டுவாரு. எப்ப முடிச்சுக்கிறாரு, எப்ப இந்த மாதிரி தலைவனை பார்க்க முடியல அவரு பூரிப்பிச்சு போறாங்க. கூட இருக்கிற பாடிகார்டா இந்த பாதுகாவலர்கள் அப்ப ஆனந்த கண்ணீரே எனக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு தூங்குறதுல மக்களை சிந்திக்கிறதே ஒரே ஒரு கொள்கையா இருக்கிறார். அந்த கொள்கைக்காவது எல்லாரும் கேவலப்படுத்தாம இருந்தா கூட பரவாயில்ல. அண்ணனை வந்து விமர்சிக்காம இருக்கீங்க. ஒரு தலைவன் நம் மக்களுக்காக போராடுறார், பேசிடுறாரு, விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் திட்டாது கூட இல்லைங்க. அப்படி எப்படி அவரை கத்திட்டு கூட பண்ணி ஓட்டு போடுங்க, போடாம கூட போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த தலைவனை திட்டுறது விமர்சனம் பண்றது கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்து விமர்சனம் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு தலைவனை உங்களால பார்க்க முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமானுக்கு வாக்களிங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாறும், வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். கல்வி இலவசமா கொடுக்குறோம் எல்லாரும் இப்போ அண்ணமாரெல்லாம் எவ்வளவோ பேசினாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற புதிய கட்சி என்ன சொல்றது, கல்விக்கு கடனை தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்க தவிர இன்னைக்கு இந்த தற்கொலை கூட்டம் கல்விக்கு கடன் தான் கொடுக்கும், இலவசமா கொடுக்குறோன்னு அவங்களும் சொல்லல. நீங்க சிந்திச்சு பாருங்க. காவல்துறை உலகிலேயே மிக சிறந்த துறை காவல்துறை. அந்த காவல்துறைக்கு பல இக்கட்டும் பல பிரச்சனைகள் அவருடைய
வேலை விடுப்பு இல்லாம லீவ் இல்லாம நான் 24 மணி நேரம் பணி செய்து போவோம். ஆனா நாம் தமிழர் ஆட்சி ஒண்ணு வந்தா பெண்களுக்கு 6 மணி நேரம் வேலை, ஆண்களுக்கு 8 மணி நேரம் வேலை. சுழற்சி முறையில் தான் காவலர்களுக்கு வேலை. காவல் படை என்றால் மிக சிறந்த படை. இது போலலாம் இருக்காது. ஆங்காங்கே சிசிடிவி கேமரா வைத்து அனைத்தையும் கண்காணித்து தவறு செய்வர்கள் உரிய தண்டனை. 5 வயது குழந்தைக்கு பாலியல் வன்முறைக்கு 60 வயது, இதே கிருஷ்ணகிரியில் 60 வயசுக்கு தாத்த பாட்டி நம்ம முதியோருக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இந்த கொடுமைக்கு முதல்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சவன முதல்ல புதைச்சிட்டு தான் அப்புறம் நம்ம பிள்ளைய புதைப்பான் எங்க செந்தமிழன் சீமான் சொல்லியிருக்காரு. அது போல் தவறு செய்த எவனும் தப்பிக்க முடியாது. நம் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஏற்கலப்பை விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது வாழ்வுரிமை வெல்லடா, சின்னம் ஒன்று இல்லடா, சின்னம் எங்கள் அண்ணன்டா, அண்ணன் சொல்லோ வேதண்டா, எங்கள் வெற்றியை நீ பாராடா, சாதி என்பது இல்லடா, சமத்துவமே எங்கள் கொள்கைடா, கொள்கையே எங்கள் சத்தியம், அதை வெல்வதே எங்கள் லட்சியம், 1 கோடி வாக்கு வெல்வதே நமது இலக்கு, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.